அதாவது நீங்கள் 6000 ரூபா போட்டால் மேலே மட்டும் காட்டும். அதுக்கப்புறம் 10,000 போட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஃபுல் வீடியோ போட்டு ஜாலியாக அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பேசும். அப்படி ஒரு ஆப்பை தொடங்கியிருக்கு தர்ஷா குப்தா. தர்ஷா குப்தாவுக்கும் பல தொழிலதிபர்களுக்கும் ஏற்கனவே நல்ல உறவு உண்டு. பல முறை நண்பர்கள் தர்ஷா குப்தாவை பார்க்க போனால் அங்கே 2-3 தொழிலதிபர்கள் இருப்பாங்க. பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு போன யாருமே உருப்பிட்டதில்லை. பிக்பாஸில் எவன் போனான்னா அவனுக்கு சான்ஸே இருக்காது. அந்தமாரி தர்ஷா குப்தாவும் பிக்பாஸுக்கு போனதுனால யாருமே அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஆளாளுக்கு ஒரு ஆப் வந்து இப்படி ஆரம்பிக்கிறாங்களே, இது எப்படி நடிகைகள் ஆரம்பிக்கிறது? எல்லாம் காசுக்கு தான். நாங்கள் ஆடுறதும் பாடுறதும் காசுக்கு 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 நடிக்கன்னு வந்தாச்சு. வேறு தொழில் போக முடியாது. அப்புறம் அவன் 6000 ரூபா கொடுத்தா தான் இது மார்பை திறந்து போட்டு காமிக்குது இல்லை, டமக்கிட்ட ஏண்டாப்பான்ட்டு. இப்போ மாளவிகெல்லாம் எடுத்துக்கிட்டால் அங்கே மாலத்தீவில் போய் எல்லாத்தையும் காட்டிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. மாலத்தீவில் போனால் இவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக, நடிகைகளுக்கெல்லாம் ஃப்ரீ டு அண்ட் ஃப்ரோ ஃப்ளைட் டிக்கெட்டு, அங்கே தங்குறதுக்கு ஃப்ரீ. அப்புறம் அங்கே அரசாங்கம் சொல்கிற சில விஷயங்களை அவங்க செய்யணும். செஞ்சீங்கன்னா எல்லாம் நல்லா போகிறவங்கெல்லாம் பணப்பையை ரொப்பிட்டு தான் வராங்க. அதாவது நீங்கள் என் கூட சந்தோஷமாக பேசலாம், ஆபாசமாக பேசலாம், இந்த நம்பருக்கு வாங்க அப்படின்னு வருதில்ல, அது பூரா உங்கள் பர்ஸை காலி பண்ணுறது. அது பூரா போலி விளம்பரங்கள். முதல்ல அந்த பெண்கள் பேசுகிறதே ஏஐ செய்யப்பட்ட பெண்கள் பேசுகிறாங்க. அது ஒரிஜினல் பெண்களே அல்ல. வீரா மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க யூடியூப் பிரபலம் மற்றும் விமர்சகர், அதோடு சேர்ந்து பத்திரிகையாளர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். நடிகை தர்ஷா குப்தா அவங்கள வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. சின்ன திரையில் வந்து ஒரு நிகழ்ச்சி மூலமா வந்து இப்போ பல படங்களில் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சங்கள் சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது கேள்விப்பட்டோம். அந்த பல லட்சங்கள் அப்படின்றது வந்து அவங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மூலயமா சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது. இது என்ன மாதிரியான ஒரு காலம், என்ன விஷயம் இது? தர்ஷா குப்தாவுக்கும் பல தொழிலதிபர்களுக்கும் ஏற்கனவே நல்ல உறவு உண்டு. பல முறை நண்பர்கள் தர்ஷா குப்தாவை பார்க்க போனால் அங்கே 2-3 தொழிலதிபர்கள் இருப்பாங்க. பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு போன யாருமே உருப்பிட்டதில்லை. பிக்பாஸில் எவன் போனான்னா அவனுக்கு சான்ஸே இருக்காது. அந்தமாரி தர்ஷா குப்தாவும் பிக்பாஸுக்கு போனதுனால யாருமே அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. வேறு என்ன பண்ணுறது, வந்தாச்சு, ஷோ பிஸ்னஸ்ஸே பார்த்துச்சு, ஒரு ஆப்பு தொடங்கிடுச்சு. அதாவது நீங்கள் 6000 ரூபா போட்டால் மேலே மட்டும் காட்டும். அதுக்கப்புறம் 10,000 போட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஃபுல் வீடியோ போட்டு ஜாலியாக அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பேசும். அப்படி ஒரு ஆப்பை தொடங்கியிருக்கு தர்ஷா குப்தா. போன மாதம் 4 லட்ச ரூபா கல்லா கட்டியிருக்கு. இனிமேல் அது இந்த இந்த பிஸ்னஸுக்கு தர்ஷா குப்தா தான் பிள்ளையார் சொல்லி போட்டாருன்னா கிடையவே கிடையாது. இந்த பிஸ்னஸுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு யாருன்னா ஜெமினி படத்தினுடைய கதாநாயகி கிரண். அதுதான் வந்து ஆப்பு முதல்ல தொடங்கி, அதாவது இவ்வளோத்துக்கு ஒரு காசு, இவ்வளோத்துக்கு ஒரு காசு, அப்புறம் சேட்டைகளுக்கு ஒரு காசு, உசுப்பி விடுறதுக்கு ஒரு காசு அப்படின்னு சொல்லி கிரண் நல்லா சம்பாதிச்சுது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி இப்போ வந்து தர்ஷா குப்தாவும் வாட்ஸ்அப்பு தொடங்கியிருக்கு. இல்லை, இது ஆளாளுக்கு ஒரு ஆப் வந்து இப்படி ஆரம்பிக்கிறாங்களே, இது எப்படி நடிகைகள் ஆரம்பிக்கிறது? எல்லாம் காசுக்கு தான். நாங்கள் ஆடுறதும் பாடுறதும் காசுக்கு 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 நடிக்கன்னு வந்தாச்சு. வேறு தொழில் போக முடியாது. அப்புறம் காசு எவ்வளோ கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு நாங்கள் காட்டுறோம்ப்பான்னு காட்டிகிட்டு இருக்காங்க. இதை வந்து சட்டத்தால் தடை செய்யவும் முடியாது. இது இல்லீகல் வராதா? இது கிடையாது, இல்லீகல்ல கிடையாது. இல்லையே, ஏமாத்துறாங்கன்ற மாதிரி தானே. காசு ஏமாத்துறதா? அவன் 6000 ரூபா கொடுத்தா தான் இது மார்பை திறந்து போட்டு காமிக்குது இல்லை, டமக்கிட்ட ஏண்டாப்பான்ட்டு. ஆனால் இதனால இது என்ன இல்லீகல்? சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வந்து ஆபாசம் வந்து பரவிக்கிட்டு ஏங்க. சமூக வலைதளங்களில் ரீல்ஸ் போட்டால் நம்ம தமிழ்நாடு வெற்றிக்கிழமை ஆட்சிக்கு வந்தது. அது அரசியலுக்கு வந்தார் விஜய். இங்கே இவங்க தங்கள்கிட்ட இருக்கிறத காட்டி காசு பறிக்கிறாங்க. ஏமாந்தவன் காசு கொடுக்குறான். இது நடிகைக்கு மட்டும் இல்லாமல் இது மற்றவங்களுக்கும் ஒரு வழிகாட்டுதல் மாதிரி இருக்காது. அவங்க அதுக்கப்புறமா சின்ன பசங்க சோசியல் மீடியாவில் போனீங்கன்னாலே இது நிறைய இருக்குது. ஆரம்பத்தில் ஒரு
2 பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பிடிச்சி உள்ளே போட்டாங்க. மறுபடியும் அதே தான் பண்ணுறாங்க. அவங்கள அதிகமாக தண்டிக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை. அதனால் அவங்க வந்து அந்த ஆபாச வீடியோக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை கதை மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு நடிகை வந்து இப்போ மாளவிகெல்லாம் எடுத்துக்கிட்டால் அங்கே மாலத்தீவில் போய் எல்லாத்தையும் காட்டிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. மாலத்தீவில் போனால் இவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயா, நடிகைகளுக்கெல்லாம் ஃப்ரீ டு அண்ட் ஃப்ரோ ஃப்ளைட் டிக்கெட்டு, அங்கே தங்குறதுக்கு ஃப்ரீ. அப்புறம் அங்கே அரசாங்கம் சொல்கிற சில விஷயங்களை அவங்க செய்யணும். செஞ்சீங்கன்னா எல்லாம் நல்ல போகிறவங்கெல்லாம் பணப்பையை ரூபிட்டு தான் வராங்க. ஆனால் இந்த மாதிரியான ஆபாசங்களை பார்த்துட்டு சோஷியல் மீடியாவில் சின்ன சின்ன பசங்கள்லாம் ஒன்றும் தவறுதலான வழிக்கு ஒன்றும் கிடையாது. அதாவது மறைக்கத்தான் அவனுக்கு வந்து ஆசை அதிகமாகும். இப்போ இவ்வளோதானாலே அதை நான் பார்த்தேன்டா, அப்பயே பார்த்தேன்டா, நான் அதுலேருந்து ஃப்ரீ ஆயிடுவான். நீங்கள் வெளிநாடுகள் ஏன் இவ்வளோ முன்னேறி இருக்குன்னா அதை பெருசாகவே அவன் கவனிக்கிறது இல்லை. லவ்வை பாருங்கள், பிடிச்சா வாழ்வோம், இல்லை போ நீ வேற ஒருத்தனோட போ, நான் வேற ஒருத்தனோட போயிடுறாங்க. ஸோ இப்போ அந்த கலாச்சாரம் மெல்ல மெல்ல இங்கே வந்துக்கிட்டு இருக்கு. இது அப்போ நல்லதுன்னு நினைக்கிறதா? நான் நல்லதுன்னு சொல்ல மாட்டேன், கெட்டது தான். என்ன பண்ணுறது, அப்படி சில ஆட்கள் இருக்காங்க, எல்லாருமே அப்படி அல்ல. ஆனால் இப்போது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இதே போல் ஒரு சில பேர் வீடியோ எடுத்தோ இல்லை ஃபோட்டோ எடுத்தோ போட்டாங்கன்னா அது வேறு மாதிரி வைரலாகவும் போகுது. அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ தாவேக்காவுடைய கட்சியை சார்ந்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கள் எடுத்து அது போட்டு அது பெரிய சர்ச்சையாக. நம்ம அவர் பேர் மணிகண்டன், திமுக எம்எல்ஏ பேர் மணிகண்டன், தமிழ்நாடு வெற்றிகளை பிரமுகர் பேர் மணிகண்டன். அதிமுக எம்எல்ஏ மணிகண்டன் ஒருத்தர் ஒரு நடிகை ஏமாற்றி இன்னைக்கு வரைக்கும் புலம்பிகிட்டு இருக்க அந்த நடிகை. அதே மாதிரி அந்த மணிகண்டன் நினைஞ்சிருக்காரு, மளிகை கடை வச்சுருப்பார் போல். வர்ற பெண்களெல்லாம் ஆபாச வீடியோ எடுத்து ஒரு 4 பேருக்கு சப்ளை பண்ணுறது, அவங்களுக்கு பணம் கொடுக்குறது, மாட்டேன்னு சொன்னால் பிளாக்மெயில் பண்ணுறது, இப்படி 50 பெண்களை ஆபாச வீடியோ எடுத்து வச்சுருக்காரு. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பிடிச்சி உள்ளே போட்டாங்க. இந்த மாதிரி மணிகண்டன் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 10,000 பேர் இருக்கான். இப்போ நேற்று வந்த செய்தி ஒன்று எப்படின்னா, அவர் வந்து ஜெகன் ஒருத்தர், அவர் வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு டீச்சரை அஜாக் மஜாக் பண்ணி உடல் ஒரு வீடியோ எடுத்துட்டார். அதை அந்த டீச்சர்கிட்ட காமிச்சு பலரை நீ சொல்லி இப்போ அந்த டீச்சரும் அந்த ஆள் நல்ல வேளையாக ஜெகன் வெளிநாடு போயிட்டான். அதுக்கப்புறம் ஜெகனுடைய நண்பருக்கு அந்த வீடியோ கிடச்சி அவன் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். எத்தனை பேர்ட்டு அந்த டீச்சர் உடம்பு புண்ணாகிறது, உடனே போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போது அது கோர்ட்டுக்கு போயிடுச்சு. அந்த பொண்ணு கோர்ட்டுக்கு போய் சொல்லி இப்போ கோர்ட்டு வந்து டைரெக்ஷன் கொடுத்து போலீஸ்காரங்க விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி பெண்கள் ஏமாறக்கூடாது. முதல்ல நம்ம சொல்கிறது என்னென்னா, ஆரம்பத்தில் இப்படி தான் ஆரம்பிக்கும். அதாவது ஒரு 5,000 கொடுத்தவன்ட்டு சரி ரைட்டோட இருந்தாங்க, அப்புறம் அது வந்து பெருசாகிடும். இப்போ சினிமா படம் எடுக்கிறேன்னு சொல்லி, அம்மன் படம் எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு 2-3 பொண்ணுகளை வர வச்சு காமிச்சு, அப்புறம் அந்த பொண்ணுக்கு வளசரவாகத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி அது பெரிய இதாச்சு. எனவே நடிக்க வர்ற ஆர்வம் உள்ள பெண்களை நான் கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. அப்படி ஏமாந்தீங்கன்னா அதுக்கு நாம் பொறுப்பு இல்லை. ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருக்கத்தான் செய்வான். அதனால் நல்ல டைரக்டரா, நல்ல தயாரிப்பாளரா, உண்மையிலே அவர் வேஷம் கொடுக்குறாரா என்பதை உறுதி செய்து கொண்டு நீங்கள் மேற்கொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுங்கன்னு நம்முடைய நேயர்களுக்கு வேண்டி கேட்டுக்கிறோம். ஏன்னா இந்த ஷோவை நிறைய பெண்கள் பார்க்குறாங்க. இல்லை, இப்போது நடிகைகள் ஆப் மூலிமா பண்ணுற மாதிரி இப்போ சாதாரணமாக இருக்கக்கூடிய பெண்களும் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவை தவறுதலாகவும் பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி நான் வந்து அவைலபிள் இருக்கிறேன், எனக்கு வந்துட்டு உங்களோட பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஏமாத்துறதில்லை. அது ஏமாந்துடாதீங்க, அது ஃபுல்லாக சீட்டிங். அதாவது நீ என் கூட சந்தோஷமாக பேசலாம், ஆபாசமாக பேசலாம், இந்த நம்பருக்கு வாங்க அப்படின்னு வருதில்ல, அது பூரா உங்கள் பர்ஸை காலி பண்ணுறது. அது பூரா போலி விளம்பரங்கள். முதல்ல அந்த அந்த பெண்கள் பேசுகிறதே ஏஐ செய்யப்பட்ட பெண்கள் பேசுகிறாங்க, அது ஒரிஜினல் பெண்களே அல்ல. அதனால் அது வந்து தயவு செஞ்சு நம்மளுடைய நேயர்களுக்கு வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் ரகசிய எண்ணுக்கு வாங்க, நம்ம நைட்டில் பேசலாம், தனியாக பேசலாம்
அப்படின்னு சொல்லி, ஏன்டா எத்தனை நேரம் ஆபாச பேச்சை கட்டு நீயும் மயங்கிட்டு இருப்ப, காசு சர்ன்னு போயிடும், இருக்கிற காசு பூரா பிடிங்கிருவாளுக, அப்புறம் நீ சைபர் கிரைம் போய் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நீ போய் நான் வந்து பேசிகிட்டே போனோன்னா அவள் அதுக்குள்ளே நம்பரை மாற்றிட்டு போயிட்டே இருப்பாள். இந்த சைபர் கிரைமில் வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பெண்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நேரில் தான் உஷாராக இருக்கும். ஒரு மாதிரி நிறைய ஆப்புகள் இருக்குது. தயவு செஞ்சு அந்த பொம்பளையுடைய பேச்சுக்கு மயங்கிட்டிங்கன்னா உங்கள் பர்ஸு காலி. இல்லை, ஒரு பக்கம் பெண்களுக்கு வந்து பாதிப்போ ஏற்படுத்துகிற விதத்தில் இந்த வீடியோக்கள் சோஷியல் மீடியாக்கள் இருக்கும் செய்து, இன்னொரு பக்கம் இந்த சோஷியல் மீடியா வச்சு பெண்கள் வந்து மற்றவங்களுக்கு பிரச்சனை பாதிப்பையும் கொடுத்துக்கிட்டும் இருக்கிறாங்க. இது ரெண்டு பக்கமும் நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் பெண்கள் மேலேயும் தப்பு இருக்குது. பணத்துக்காக எதையும் செய்வதுங்கிற விஷயத்தில் ரொம்ப பெண்கள் இருக்காங்க. அவங்கள நம்ம என்ன செய்ய முடியும்? காசுக்காக எதை வேணால் செய்கிற பெண்களை நாம் போய் என்ன குறை சொல்ல முடியும்? அவங்கள போய் நான் பண்ண உனக்கு நடான்னு கேட்பாங்க. மிஞ்சி போனால் நான் எனக்கு மாதம் 4 லட்ச ரூபா வருது, நீ தருவியா அப்படின்னு தர்ஷா குப்தா கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்? சொல்லுங்கள். அதனால் சிலர் ஏமாறுகிறார்கள், சிலருக்கு பணம் வருது, இப்படி இந்த விஷயங்கள் போயிட்டுருக்கு. இது வந்து கலாச்சார சீரழிவு தான். இதை நம்ம யார்கிட்ட போய் சொல்கிறது? தனி மனித ஒழுக்கம் தான் இதுக்கு தேவை அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமாம், தனி மனித ஒழுக்கம், கட்டுப்பாடு, அதாவது மனைவியிடமே நான் முழுமையான இன்பத்தை பெறுவது, இதுதான் காரணம். மனைவி சரியாக ஒத்துழைக்கலைன்னா இவன் போகத்தான் செய்வான். அதுக்கு என்ன செய்ய முடியும்? எனவே மனைவிகளே கூடுமான வரைக்கும் உங்களுடைய கணவன்களை திருப்திப்படுத்த முயலுங்கள், திருப்திப்படுத்துங்கள். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. நடிகை ஸ்வஸ்திகா அவங்க வந்து ரீசெண்டாக டைரக்டர் முருகதாஸை வந்து மீட் பண்ண போனதுக்கான இஷ்யூ, அந்த நடிகை சுவாசிகா, அந்த சுவாசிகா வந்து லப்பர் பந்து படத்தில் கதாநாயகி நடித்தாங்க. ஆனால் நடிப்பு கெட்டிக்காரி, கேரளாக்காரி. இப்போ சமீபத்தில் நூறுசாமி அந்த படத்தில் நல்லா நடித்தாங்க. அவங்க திடீர்னு சும்மா இல்லாமல், நான் ஒரு சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நடிகர் வந்து எனக்கு 2 லட்ச ரூபா கட்டார், அப்போ தான் உன்னை முருகதாஸ்கிட்ட போய் அறிமுகப்படுத்தி வைப்பேன், முருகதாஸ் உன்னை வந்து இந்த கதாநாயகி ஆக்கிடுவாருன்னு சொன்னாங்க. நான் உடனே என் வீட்டில் இருக்க நகையெல்லாம் விற்று அவர்கிட்ட 2 லட்ச ரூபா கொடுத்தேன் மேனேஜர்கிட்ட. ஆனால் சம்மந்தப்பட்ட லாட்ஜுக்கு போனால் மேனேஜருங்களை ஒருத்தருங்களை ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்குறேன், இதில் அந்த மேனேஜர் யாருன்னு கூட அந்த பொண்ணு பேர் சொல்லலை. அப்போ பேர் சொல்லலைன்னா எதுக்கு வீணா முருகதாஸ் பேரை கெடுக்குறீங்க? அவர் பெரிய டைரக்டர், அவர் இந்த மாதிரி சீப்பான விஷயங்கள்லாம் நடப்பார். முதல்ல நீயே உன்னை சீப்பாகிட்டேன்னு சொல்கிறேன். இப்போ சுவாசிகா நூறுசாமி படத்தில் அவ்வளோ நல்ல வேஷம் பண்ணிவிட்டு இப்போது மாரில் முக்கால்வாசி மாரை காமிச்சிக்கிட்டு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குது. இந்த மாதிரி மார்பில் முக்கால்வாசி மார்பை காமிச்சு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குற சுவாசிகா என்ன சொன்னாலும் நாம் எப்படி நம்புறது? அதெல்லாம் டுபாக்கூர் பேச்சு. ஒருத்தவங்க ஃபோட்டோ அப்படி போடுறாங்கன்றதுக்காக அவங்க சொல்கிறதுல உண்மை இருக்காதுன்னு எப்படி சார் எடுத்துக்கிறது? அப்போ பேர் சொல்லு, எந்த மேனேஜர்னு பேர் சொல்லு, அவனை பிடிச்சி உள்ளே போடலாம். பொதுவா நீ வந்து ஏஆர் முருகதாஸ் பேரில் புழுதி வாரி தூத்தலாமா? இந்த கேள்வி பல சொல்லுங்க. நீ ஒரு டேரக்டர், பெரிய டேரக்டர்னு சொல்கிறோன்னு நிறுத்திக்கணும். பேரை ஏன் சொன்ன? ஏஆர் முருகதாஸ் பேரை சொல்லும்போது அந்த மேனேஜர் பேரை சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? நீ அந்த மேனேஜர் பேரை சொன்னதுக்கப்புறம்ல ஏஆர் முருகதாஸ் பேரை சொல்லணும். அப்போது ஒன்று ஏமாத்தணும் பேரை சொல்ல மாட்டேன், சம்மந்தமே இல்லாத ஏஆர் முருகதாஸ் பேரில் அவதூறு சொல்லியிருக்குல்ல சுவாசிக்கா, அது தப்பு தானே? சொன்னால் முழுசாக எல்லாருக்கும் சொல்லியிருக்கணும், இல்லைன்னா ஒத்திட்டு இருக்கணும். இப்போ சமீபத்தில் வெந்நீராடை நிர்மலா ஒரு பேட்டியில் சொன்னாங்க, மீட்டுங்கிறாங்க. என்ன மீட்டு லோட்டு? நீ எல்லாம் ஒத்துக்கிட்டு போய்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன மீட்டு லோட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்க? உன்னால் முடியலன்னா சினிமாவுக்கு வராத, அவ்வளோதான். சினிமான்னா அப்படி தான் இருக்கும். நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், சினிமான்னா அப்படி இப்படி இருக்கும், சினிமா நடிகைகள் எப்படி காட்டுறாங்க. அப்போ அதுக்கு நீ தயாரா? நீ தயாரா இல்லைன்னா வீட்டில் உட்காரு, வேறு தொழில் பண்ணு. ஒரு தையல் கடை வை, இல்லை 4 வீட்டில் 10 பாத்திரம் தேய். நோகாமல் காசு சம்பாதிக்கணும்னு ஆசை வருது இல்லை?
அப்புறம் என்ன மூஞ்சி எப்படி வச்சிருக்க? இல்லை சார், நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கேன். கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.